நீட் முடித்தோன்னே அது சரியாக பண்ணல அப்படிங்கிற போது நம்மளோட அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவே என்னென்னா பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன். பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா, ஆர் ஹவு டு மேக் இட் ஒர்க், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பர்சனலாகவும் பேச போகிறோம், ரைட்? ஸோ பிஃபோர் கோயிங், welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing my internship and a part-time biology faculty. Okay, what is part-time preparation? See, first இது என்னன்னு தெரிஞ்சுப்போம், then we'll talk somewhat. ஆக்சுவலாக நீட்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை வீட்டில் உட்காந்து நீட்டுக்குன்னு ஃபுல் டைம் படிக்காமல் வேறு எந்த கோர்ஸ், எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இல்லை வேலைக்கு எது பண்ணாலுமே இட் இஸ் கால்ட் அஸ் பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன். ஸோ யூ ஆர் கோயிங் டு சம் ஒர்க் ஆர் காலேஜ் ஆர் அதர் டிகிரிஸ் அண்ட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இன் அ பார்ட் டைம் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் புட் யோர் செல்ஃப் இன் டு திஸ் கேட்டகரி வென் யூ ஃபிட். ஸோ ஏன் இந்த பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் நடக்குதுன்னு நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தாவே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். இட்ஸ் பிகாஸ் தோஸ் ஹூ பிலீவ் அஸ் ஆக்சுவலி ஹஸ் கிவன் அப். நம்மளை நம்பியிருப்பாங்க இல்லையா, ஓகே நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் நம்மளை சரி இவங்க நீட் படிக்கட்டும் அப்படின்னு நம்பியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிவ் அப் பண்ணும் போது தான் அடுத்த டிசிஷன் பார்ட் டைமுக்கு போய் நிற்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பிகாஸ் ஸ்டில் நம்ம ஒன்றும் கிவ் அப் பண்ணல. ஒரு ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரெண்டு ப்ராடஜி. ஸோ ஒன்று வந்து என்னென்னா, நம்மளை ஆக்சுவலாக நம்ம எல்லாமே டிபெண்டன்சியில் இருக்கிறதுனால நம்மளை யாராச்சும் இதில் படிக்க வைக்கணும், நம்ம படிக்கணும். ரெண்டு, ஸோ நம்ம மேலே யாரும் நம்பிக்கை வைக்கணும், நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ஸோ ரெண்டு, ஸோ எல்லாமே இந்த ரெண்டாக ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஒன்ஸ் இஃப் வி ஃபெயில், லைக் ஒரு டைமாக இருக்கலாம், ரெண்டு டைமாக இருக்கலாம், அப்படி ஃபெயில் ஆகும்போது மேபி இந்த டிபெண்டன்ஸில் இருக்க நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட அங்கிளாக இருக்கலாம், ஆன்ட்டியாக இருக்கலாம், யார் நம்மளை படிக்க வைக்கிறாங்களோ அவங்களா இருக்கலாம், அவங்க கிவ் அப் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ஒன்ஸ் தே கிவ் அப் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி டு கிவ் அப் யோர் ட்ரீம்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி டு கிவ் அப் யோர் MBBS டிகிரி, then start your thinking of part-time preparation. ஒருத்தர் கிவ் அப் பண்ணியும் என்னால் கிவ் அப் பண்ண முடியல, நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை எப்படியாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட், திஸ் இஸ் ஆஃப் யுவர் பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது கூட லைஃப்பில் ஒரு 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 என்ன சொல்கிறது, வாக்கமான இடமா இருக்கலாம். நைட்டு தூங்கும் போது ஒரு வேலை இது நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட்ஸாக இருக்கலாம். எவ்வளோ தான் நம்ம பெரிய பெரிய ஹைட்டுக்கு போகும்போதுமே இது நம்மளை பிடிச்சி ஒரு நம்மளை உழுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மெமரியாக இருக்கலாம். ஆர் particularly for many teachers, like those who teach biology, botany, zoology, physics or chemistry, they feel like why can't we start again அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டான ஒரு கமெண்ட்டில் ஒரு MSc படித்த கிராஜுவேட், அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க பேர் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்களுமே ரெண்டுமே கேட்டிருந்தாங்க, ஜாப் ஆஸ் வெல் அஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் ஆன் அனதர் லெவல். ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன். இன்ஃபேக்ட் இதை நான் முன்னாடியெல்லாம் சொல்லும் போது பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு தான் இழுப்போம். பட் நவடேஸ் பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ஹேஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தேன் எனி அதர் திங்ஸ். So this is part-time preparation. So what you have to do? Simple. First, நான் சொல்கிற இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். You can easily pick your decision, like what I have to do. First, if you have a 1% chance of repeating again, 1% chance of convincing your parents again, 1% chance of again going to the institute and study back, then do this. கையில் காலில் விழுந்தாச்சு, உருண்டு பிறண்டு ஏதாச்சும் பண்ணி உங்களால் ரிப்பீட் பண்ண முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா டூ தட். பிகாஸ் தட் இஸ் கிவிங் மெனி திங்ஸ் ஃபார் யோர் ப்ரிப்ரேஷன். அது உன்னையுமே உங்களை பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஃபுல் டைம் இஸ் கிரேட்டர் தேன் த பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் அட் எனி காஸ்ட், ரைட்? ஸோ உன்னையுமே உங்களை இந்த பெயினோட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அது நல்ல சக்ஸஸே கொடுக்கும். ஸோ இஃப் யூ ஹவ் 1% சான்ஸ், அட்லீஸ்ட் ஹேவ் அ ட்ரை அண்ட் மேக் இட் ஆஸ் பாசிபிள். அண்ட் செகண்ட், இந்த ஒரு பார்ட் முடிச்சு, ஓகே உங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட். ஸோ இதுலேயே எப்படி இருக்குன்னா, ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஓகேப்பா இந்த டைம் ரிப்பீட் பண்ணுன்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறவங்க பிரச்சனையே இல்லை, அவங்க சீக்கிரமாக ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட், நான் இப்போ சொன்ன கேட்டகரி, கையில் காலில் விழுந்து எப்படியோ உருண்டு பரண்டு சாப்பிடாம உண்ணாவிரதெல்லாம் இருந்தாச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி, என்ன தான் பண்ணாலும் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், இட் கேன் பி எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி
ஆர் ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக இருக்கிறது. தென் அடுத்த லெவலில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இல்லை மேரேஜ் இதெல்லாம் யோசிச்சுட்டு இல்லை கண்டிப்பாக நான் அதை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற ஃபேமிலியாக இருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஸோ நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்னால் அந்த 1% போக முடியாது, நான் படித்தா பார்ட் டைமில் தான் என்னால் பண்ண முடியும், இல்லை ஐ ஹேவ் டு கிவ் அப், அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கோ டு த செகண்ட் கேட்டகரி. யூ காட் 2 choices. 1, choose a group or choose a degree which you like other than MBBS தவிர உங்களுக்கு வேறு என்ன பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சி அதை ஒரு அழகான ஒரு கோர்ஸாக எடுத்து அதை படித்து அதை எக்ஸல் பண்ணி அதில் செட்டில் ஆகுறவங்க இது ஒரு சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ், ஏதோ ஒரு எந்த கோர்ஸுமே கம்மி அதிகம்னு கிடையாது, பட் சில கோர்ஸில் உங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃப்ரீ டைம். ஸோ ஃப்ரீ டைம் இல்லை ஹாஃப் டே காலேஜஸ், பார்ட் டைம் காலேஜஸ் ஆர் ஈவினிங் காலேஜஸ், இந்த மாதிரிலாம் நிறைய கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸை பிக் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைம் ஃபுல்லாக நான் நீட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த கேட்டகரி. ஸோ ஒரு கேட்டகரி, எனிவே யூ மேட் அப் யுவர் மைண்ட் டு கோ ஃபார் அதர் டிகிரிஸ் அண்ட் யூ ஸ்டார்டட் டு ஸ்டடி அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸல். இந்த சைட் இல்லை என்னால் அது முடியவே முடியாது, என்னால் தூங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யூ ஹாவ் டு டேக் அ லிட்டரலி சம்வாட் ஈஸியர் கோர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். பட் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரிஸ்க் யுவர் லைஃப். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் பிடிச்ச கோர்ஸ் எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்னன்னே தெரியாத, சின்ஸ் கொஞ்சம் நிறைய டைம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எடுத்திருப்பீங்க அந்த கோர்ஸை, கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகவும் இருக்குங்கிறதுக்காக அந்த கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ இஃப் யூ ஃபெயில் இன் திஸ் நீட் ஆர் which is NEET 2025, then you have no choice rather than continuing a course which you doesn't know what is it. என்னன்னே தெரியாத ஒரு கோர்ஸை தான் கண்டினியூ பண்ணுவீங்க இஃப் யூ ஃபெயில்ட் இன் NEET 2025. ஸோ இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் that will worth your life. And to be speaking honestly, ஒரு புஷ், ஒரு ஃபயர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் நம்மளை அடுத்தடுத்த லெவலில் நம்ம லைஃப்பில் புஷ் பண்ணும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் லைஃப்பையே ரிஸ்க் எடுத்து நீ எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்கள் லைஃப்பையே மாற்றிடும். கண்டிப்பாக வெறியாக படித்து உங்களோட மார்க்கை பெஸ்ட் ஆக்க முடியும் அண்ட் அதுலேயும் உங்களால் எக்ஸல் பண்ண முடியும். பட் ஆல்வேஸ் சூஸ். நான் ஏன் இவ்வளோ கேட்டகரிஸ் தரேன்னா, இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த செட்டில் இருக்கீங்கிறத கண்டுபிடிங்க, ரைட்? அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. லெட்ஸ் see how many of them are which category. ஓகே, இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ரிலேட்டிவ்லி ஈஸியான ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன். now I'm going for part time preparation. So what are all the things you have to do? First, choose a platform. 5 things to do and அதில் ஃபஸ்ட்டே choose a platform. கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியாது, பிகாஸ் உங்கள் காலேஜுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அதுலேருந்து வர டைம் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு கோ ஃபார் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அது நீங்கள் நைட் நடுராத்திரியில் கூட அந்த வீடியோஸ் எடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ சூஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ரைட்? நெக்ஸ்ட், சூஸ் அ மென்டார். ஸோ எப்போவுமே இந்த சீரீஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க, பிகாஸ் நீங்களாம் எப்படின்னா அண்டர் வேர்ல்டு தாதா மாதிரி தான் நீங்களும். என்னென்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதே அவ்வளோ பெருசாக யாருக்கும் தெரியாது. வீட்டில் என்ன நினைப்பாங்க, சரி ப்ரிப்பேர் பண்ணுறான், பட் எப்படியும் ஃபுல் டைம் பண்ணியே அவனுக்கு கிடைக்கல, இப்போவும் கிடைக்காது, சும்மா படிக்கிறேன் நான் படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் கம்மியாக நம்மளை நினைப்பாங்க. வெளியில் யாருக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மென்டார் தேவை. அண்ட் பிகாஸ் தே வில் சம்வாட் ஹெல்ப் யூ டு கைட் யூ. அண்ட் ஆல்வேஸ் தேர்ட் திங் இஸ் ஸ்டிக் டு த ஷெட்யூல். என்ன ஷெட்யூல் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அட் த காஸ்ட் ஆஃப் எனி திங், நீங்கள் காலேஜ் போகாத, எக்ஸாம் எழுதாத, என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, ஸ்டிக் டு த ஷெட்யூல். சார் செமஸ்டர் இருந்துச்சு அதனால் படிக்கல, இது இருந்துச்சு படிக்கல, அது இருந்துச்சு படிக்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் உங்களோட சக்ஸஸ் ரேட் கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் டு த ஷெட்யூல். அண்ட் ஃபோர்த் திங் இஸ் ஜாயின் ஆர் மேக் யோர் ப்ரிப்பரேஷன் குரூப். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற சேம் வேவ்லென்த்தில் இருக்க எனர்ஜெட்டிக்கான பர்சன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தர் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. ஸோ அவங்க படிக்கலாம்னா நீங்கள் படிக்கலாம், அவங்க ஒரு சம் டவுட் கேட்பாங்க, நீங்கள் ஒன்று கேட்பீங்க. ஸோ இட் பிகம்ஸ் அ மோட்டிவேட் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மச் நீடட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். ஸோ 4 things இஸ் ஓவர். அண்ட் ஃபைனலி செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷனுங்கிறது உங்களுக்கே தெரியும்,
ரொம்ப 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 பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் எனி ஆஃப் த ப்ரிப்பரேஷன். பட் உங்களுக்கு வரும்போது உண்மையுமே அதிகம். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க. நம்ம கூட இருக்கிற, அதாவது நீங்கள் காலேஜில் இருக்க எல்லாருமே ஊர் சுற்றிட்டு விளாண்டுட்டு அப்பப்போ படிச்சுட்டு இருக்கிற அத்தனை இதையுமே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு அத்தனை என்ஜாய்மெண்ட் டைம், ஒரு படத்துக்கு போகிற அத்தனை டைமையுமே நீங்கள் படிக்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இவ்வளோ கஷ்டப்படும் போது உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு பெயின், ஒரு லோன்லினஸ் டெவலப் ஆகும். ஸோ மோட்டிவேஷன் இஸ் ஆல்வேஸ் நீடட் ஃபார் திஸ். ஸோ 5 steps for a self preparation, and I'm just going to tell an important thing, which is Mind Biology Repeaters Program 2025 will help to find the solution for the 5 things. ஏன் அப்படின்னா I'll set the schedule. பயாலஜிக்கு என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ஷெட்யூல், என்னென்ன போகணும், எந்தெந்த டெஸ்ட் எழுதணும், என்னென்ன எப்பப்போ எழுதுவீங்க, என்னென்ன எழுதணும், எவ்வளோ மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க, அது ஏன் எழுதலை, எல்லாத்துக்குமே யூ ஷுட் பி ஆன்சரபிள். கேட்க கஷ்டமாக இருந்தாலும் திஸ் வில் மேக் யூ டு கோ இன் அ பாத்வே. எந்த விதத்துலையும் மிஸ் ஆகாது. ரைட்? ஸோ ஷெட்யூல் கொடுத்துருவோம். ரெண்டாவது, இந்த திங் இஸ், உங்களை மாதிரியே எனக்கும் நிறைய பெயின் இருக்குது. ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்டோரிஸ், மை ஹாஸ்பிட்டல் ஸ்டோரிஸ், பேஷண்ட் ஸ்டோரிஸ். இதெல்லாம் சொல்லும் போது நான் உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டாம், யூ வில் பிகம் மோட்டிவேட்டட் ஃப்ரம் தோஸ் திங்ஸ். அதுதான் நான் பண்ண போகிறேன். ரைட்? அண்ட் திங் இஸ், யூ காட் வேரியஸ் டெஸ்ட் எல்லாமே சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், பார்ட் டெஸ்ட் இருக்கும், ஹாஃப் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் உங்கள் அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி உங்களோட பியர் கூட கம்பேர் பண்ணும்போது யூ வில் நோ வாட் பொசிஷன் யூ ஆர் இன். அண்ட் ஃபைனலி வீல் டெவலப் அ ப்ரிப்ரேஷன் குரூப். நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக படிக்கணும், எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினால என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு படிக்கணும்னு அந்த வெறியாக இருக்கிறவங்களெல்லாம் ஒரு குரூப் பார்க்கலாம். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பொட்டன்ஷியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. காலையில் 6 மணினா 6 மணியெல்லாம் செட் பண்ணி படிக்கலாம். ஸோ எவ்ரிபடி வில் கெட் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் அ சிங்கிள் கோல். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் மை NEET 2025 பயாலஜி ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ். அப்போ எல்லாத்துக்கும் அடுத்த கட்ட கேள்வி, இதில் என்னென்ன இந்த கோர்ஸில் இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் லைவ் ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் யூ கேன் வாட்ச் இட் அட் எனி டைம். பட் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம், இந்த டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி 2 to 3 சாப்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு லைவ் கிளாஸில் நான் அதை ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் கேட்டு உங்களுக்கு சொல்லி தந்து உங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவேன். அண்ட் ஐ ஆல்சோ ஷேர் அண்ட் வில் லாஃப் அட் சம் டைம். சந்தோஷமாக இருக்கிற கொஞ்சம் டைமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிளான்ட். அண்ட் அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுவீங்க, உங்கள் மார்க்ஸ் எல்லாமே வரும், எல்லாமே ஆன்லைன் மார்க்ஸ், எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கும். எவ்ரி திங் இஸ் குட். அண்ட் வி காட் ஆஃப் அ ப்ரைஸ் ஆஃப் ஜஸ்ட் 5,000, I mean 4,999 for 1 month. இந்த 1 monthக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் இது சொல்லும் போதே நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆன்லைனில் தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது பயாலஜிக்கு என்னோட வீடியோஸ் இருக்கிற மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் எல்லாம் அவங்களோட இதில் வீடியோஸ் இருக்கும். அதில் வாட்ச் பண்ணி உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட கிளாஸஸ்லாம் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கிளாஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் அந்த கிளாஸஸ் சூப்பராக எடுத்து உங்களுக்கு ஷெட்யூல் தராட்டியும் பயப்படாதீங்க. ஐ வில் கிவ் யூ ஷெட்யூல் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம் to study and take physics and chemistry, but I can put a schedule comprising of all the 3 chapters. அது அழகாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்கள் சக்ஸஸை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை என் சைட்லேருந்து போடுறேன். ஸோ ஃபைனலி வில் மீட் அட் த எண்ட் பாயிண்ட் ஆஸ் யுவர் ட்ரீம் ஆஃப் பிகமிங் அ டாக்டர். திஸ் இஸ் வாட் வி கேன் டூ அட் அ ஸ்டிச். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்துட்டு இல்லை முடியாது, ஸோ இதெல்லாம் எதுக்கு, ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், பார்ட் டைம் அப்படின்னா ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் பீப்புளையே வேண்டாம் தள்ளி போடுற மாதிரி. பட் வாட் ஐ வாண்டட் இஸ், இஃப் யூ வாண்ட் டு டூ திஸ், இஃப் யூ வாண்ட் டு டேக் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராகவும், இவங்கள மாதிரி ஒரு ஐகானிக்காக நம்ம மாறணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றணும்னா அங்கேருந்து ஒருத்தர் வந்து இதை கிளியர் பண்ணணும். ஸோ I'll help you to clear, and you should clear this exam for various students who are like you. And for joining in my course, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. அதை யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு அதை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் ஃபில் பண்ணிடுறீங்க, ஃபில் பண்ணிவிட்டு கால் பண்ணும்போது இல்லை தெரியாமல் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதாவது கூகுள் ஃபார்மில் இருக்க அவ்வளோ டீட்டெயில்ஸையும் யாரும் தெரியாமலாம் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ டேக் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் இதுக்குன்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் they put a lot of time into it. So யார் ஜாயின் பண்ணும், or very serious about the preparation, or very serious of clearing the exam, கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். I'll do my help from my side. ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. I'll surely do a video the next time. Thank you.